அப்பவே சொன்னேன் அந்த பயலுக்கு பிடிச்சிடலாம்னு. இப்ப ஓடி போயிட்டானா எங்க போய் பிடிக்கிறா? மாப்பிள்ள வந்தாச்சு. இவர்தான் பொண்ணோட அப்பா. வணக்கம். வாங்க. ஏய், மாப்பிள்ள சகப்பா இருக்காருப்பா. வணக்கம் தம்பி. இவங்கதான் பொண்ணோட அம்மா. இப்ப கும்பிட்டாரே அவரோட சம்சாரம் தானே? மாப்பிள்ள நம்ம பொண்ணத்தான் பார்க்க வந்திருக்கிறாரு. நீ முழுகி போடாத. ஏங்க, பையன் பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். 10-20 பவுன் கூட கேட்டாலும் அந்த பையனுக்கே முடிச்சிடலாங்க. 10-20 பவுனா? உங்க அப்பா என்ன கோளாறு சுரங்கத்திலே வேலை பாக்குறா? மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சு போச்சு. அவன் 50-100 கேட்டாலும் அவனுக்கு தான் கட்டி வைக்க போற. போய் பொண்ணை தயார் பண்ணு. அக்கா, மீதி வந்து நாளைக்கு சுத்திக்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. மாப்பிள்ளை வந்து அங்க உனக்காக உட்காந்துட்டு இருப்பாரு. நீ என்ன அடிமையில அடி வச்சிட்டு இருக்க. கொஞ்சம் சுருக்காவா. வர மாப்பிள்ளை எனக்கு தானே ஆண்டவன் முடிவு பண்ணிருந்தா. நான் எவ்வளவு நேரம் கழிச்சு போனாலும் அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. உனக்கு ரொம்ப தான் உன் மேல நம்பிக்கை. எனக்கு வர ஆத்திரத்துல நான் தான் பொண்ணு மாப்பிள்ளை எதிரில போய் நிக்க போறேன். ஏமா, இன்னும் சீதா வரல? இல்லக்கா, எந்த கோயில் போயிருக்கான்னு தெரியலையே. தெரிஞ்சா நானும் போய் கூட்டிட்டு வந்துருவேன். ஐயோ, இப்ப மாப்பிள்ளை கேட்டா யார பொண்ணுன்னு காமிக்கிறது? நீங்க தான் பொண்ணு நினைச்சு மாப்பிள்ள பயந்துட போறாரு. மாப்பிள்ளைய விடுடி, மாமா கோச்சுக்க போறாரு. ஏய், உங்களுக்கு கிண்டலா போச்சுல்ல? இப்ப நான் என்ன பண்றது? எங்க போனேன்னு தெரியலையே. அக்கா, சீதா வந்தாச்சு. அப்பாடா, உன்னை பார்த்த உடனேதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இது பாருமா, மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த காஃபி கொண்டு போய் கொடுமா. மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ளை யாருன்னு நெத்தில எழுதி ஒட்டி இருக்கும். படிச்சு பார்த்துட்டு காப்பியை கொண்டு போய் கொடு. ஏய், அசட வழியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் தான் மாப்பிள்ளை. போ அம்மா, போ. எதுக்கு 2 டம்ளர்? சூடா இருந்தா ஆத்திக்கிறதுக்கு. நீங்க சொல்றது பார்த்தா கூட இருந்தா கொஞ்சம் திருப்பூத்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏய், மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? சொல்லுடி. நிஜமாவே பிடிச்சிருக்கா? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சி, சும்மா சொன்ன. ஏய், மாப்பிள்ள பேசுறத பார்த்தா பொண்ணை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாசுக்கா நீயா ஒரு வார்த்தை கேட்டு பாரு. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பட்டுன்னு வார்த்தை கேளுங்க. தம்பி, சமீபத்துல என்ன படம் பாத்தீங்க? ஹரிதாஸ், தேவதாஸ், காளிதாஸ். பெருசு, எதுக்கு சுத்துறீங்க? என்ன கேட்கணும் படாரன கேளுங்க. கெட்டிக்கார தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? எல்லாம் சரிதான். உயரதான் கொஞ்சம் குட்டியா இருக்கும் போல தெரியுது. எதுக்கு பொண்ணை கூப்பிடுங்க, ஜோடி நின்னு பாத்துருவோம். ஏமா, பொண்ணு குட்டியா இருக்குன்னு மாப்பிள சந்தேகப்படுறாரு. கூப்பிடுங்க, சோடியா நிக்க வச்சு பாத்துடலாம். செக்க மாடு கேட்டுச்சுன்னா சன மாடு தலையாட்டலாமா? நம்ம ஊரு பொண்ணுங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜோடியா நிக்க மாட்டாங்க. கழுவனார சொல்லுங்க. வேணும்னா மாப்பிள்ளைய செவுத்தோர நின்னு கோடு போட்டு பாக்க சொல்லுங்க. பிறகு பொண்ணு வந்து ஒசரம் பாக்கும். இதுக்கு மேல இருந்தா நமக்கு மரியாதை இருக்காது.
எல்லாம் சரியா இருக்குதே, உங்க முடிவு என்ன? நம்ம முடிவு இருக்கட்டும், முதல்ல பொண்ணோட முடிவு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. பொண்ணோட சம்மதத்தை மாப்பிள்ளை கேக்குறாரு, படார்னு சொல்ல சொல்லுங்க. எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. என்னக்கா, மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு, கட்டிக்க. முதல்ல இந்த வீட்டுல சாப்பிடுறீங்க, ஸ்வீட்டோட ஆரம்பிங்க. ஏமா எல்லாத்தையும் அங்கேயே தட்டா அப்படி, மத்தவங்களும் இங்க அப்படிங்க. முருகாச்சு, கொஞ்சம் வெளியில வாயா. கொஞ்சம் இருங்க, இத வந்துடுற. என்ன இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் ஒருத்தர் வர சொன்னா வண்டிக்கு அனுப்புறது இல்லையா? இதே நான் வந்து தொட்டு ஆச்சு. மாப்பிள்ள வந்திருந்தாருன்னா? மாப்பிள்ளையா? மாப்பிள்ள உள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மாப்பிள்ள உள்ள வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு? ஆமா. என்னையா சொல்ற? உள்ள வந்து பாரு. எந்த வண்டிக்கு வந்தாரு? 3 வண்டிக்கு. என்ன வந்து எல்லாரையும் பாத்துறீங்க, குழப்பறீங்க? ஏன்பா இதுல யார் மாப்பிள்ள? இவர்தான். தம்பி எந்த ஊரு? சக்கரப்பட்டி. ஓ, நான் சொன்ன மாப்பிள்ள வடபுதுப்பட்டியா? ஏன் மாப்பிள்ளை ஒருத்த பஸ் விட்டு இறங்க கூடாது, உடனே ஆயிட்டு வந்து சாப்பாடு போட்டுறதா? நான் சொன்ன மாப்பிள்ள வர்றதுக்கு 1 மாசம் தள்ளும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அதுக்குள்ள இங்க ஆள் மாறாட்டம், குழப்பம். அவன் சோத்துக்கே சிங்கநாத அடிக்கிறான், இவனுக்கு ஜிலேபி வேற. அவனுக்கு மட்டும் நான் அவ்வளவு அவசரம். டேய், அவன் 2 வயசுக்கு உனக்கு மூத்தவன்டா. அவன் தான் நான் முதல்ல கல்யாணம் செய்யணும். 2 வயசு சின்ன பண்ண பார்த்து கட்டி வைக்கிறது. அதான் உங்க அப்பா கிட்ட கேட்கணும். எங்க அப்பாக்கு எத்தனை வயசு கல்யாணம் பண்ண? 18 வயசுல கல்யாணம் பண்ணு. அவருக்கு மட்டும் 18 வயசுல, எனக்கு 12 வயசு ஆகலையா? எப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற என்னைய கட்டிக்க. போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏமா என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? உன் மகன் என்னைய கட்டிக்கிறவனு சொல்றேன். அறிவு கட்டவன, எங்க அம்மாளையா கட்டிக்க போற? நீ மட்டும் எங்க அம்மாவை கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அடி செருப்பால நான் இந்த வரேன்டா. ஏய் நில்லுடா, டேய் ஏப்பா, டேய் அப்புறம் பேசிக்கிறேன். சட்டைய பாரு, டேஞ்சர் லைட் மாதிரி. ஏப்பா ஏதோ திருட்டானா? கழுதைக்கு கல்யாணம் கேக்குது, அது ஓட்டம். நீ பொண்ணை பாத்தியா? பாத்த. என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி பேத்தன்ட்டு போற. புடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு ஒன்ன புடிச்சிருக்கா? அத அந்த பொண்ணுல போய் கேட்கணும். ஏன்டா அவனை போட்டு உழுப்புற? என் பேரனை பார்த்தா வெள்ளக்கார தோரையாட்டா இருக்கிறேன். எந்த சிறுக்கைக்கு பிடிக்காது? சிரிக்கியோ கிறுக்கியோ இந்த மாசம் போட்டோம், வர்ற மாசத்துல வச்சிருவோம். அலையிறான்களே. இன்னொரு டம்ளர் கொண்டு வா, ஆத்திக்கிறதுக்கு. ஆத்திட்டேன். நானும் ஒருத்தர் ஆத்திக்கிறேன். எப்ப பிடிச்சிருந்த பழக்கம்? பொண்ணு பார்த்ததுல இருந்து. காலே வயது கலை கண்ணாடி மயில கலை நினப்பை எல்லாம் மேய விட்டு சொக்கி நிக்கும் சூற கலை அரசு பட்டி ஓரத்தில ஆத்தார தோப்புக்குள்ள பரிசம்பாட பொண்ணு உன் மனசுக்குள்ள நிக்கிறாளா, உன் மனசுக்குள்ள நிக்கிறாளா.
உங்களுதாங்க. இதமா யாராவது பாத்துட்டு போறாங்க. அப்படின்னா யாரும் பாத்துக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னும் அந்த பொண்ணு பாக்கலங்க. அதான் நான் பார்க்க வேண்டிய பொண்ணு. எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சு போச்சா? நீங்களே நீ பிடிச்சு போச்சு சொல்லிட்டீங்களா? உங்க மனசு புண்பட கூட பாருங்க. அதனால நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னங்க நீங்க நான் பேசிட்டே இருக்க, நீங்க போயிட்டு பாருங்க, இது 1000 ரூபாய் வாட்சி. மணிக்கு ஒருத்தர் அடிக்கும், பயந்துடாதீங்க. நாளைக்கு என்ன பார்க்க இதே நேரத்துல இதே இடத்துக்கு வர்றீங்க. அக்கா அம்மா, இங்கதான் இருக்கேன். ஏண்டி, தண்ணி எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? வர வர உன் காலு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏமா எவ்வளவு நேரம் என்ன ஏதாச்சும் நீங்க உட்காந்து இருக்கிறது? நீ தண்ணி கொண்டதுக்குள்ள எனக்கு ஜன்னியா கண்டு போல் இருக்க. இவ வேற புகை போட்டு உயிரை வாங்குற. ஐயோ அம்மா, என்னடி உண்டா அண்ணா? அம்மா, பாருங்க, இது 1000 ரூபாய் வாட்சி. மணிக்கு ஒருத்தர் அடிக்கும், பயந்துடாதீங்க. நாளைக்கு என்ன பார்க்க இதே நேரத்துல இதே இடத்துக்கு வர்றீங்க. ஏண்டி மதன்னு நிக்கிற? போய் சீயக்காத்தூள் எடுத்து வந்து தர. ஓடி. அங்க என்னமா பண்ற? ஏண்டி, எல்லாத்தையும் உனக்கு சொல்லணுமா? உட்காந்து தரமா. தண்ணி எடுத்துட்டு போய் விளாவி வைமா. மறுபடியும் தேய்ச்சிட்டே இருக்கிறீங்க. ஏன் எரியாது? கண்டத கடையில குடுத்துட்டு நேரம் கிட்ட நேரத்துல வந்து படுத்தா கண்ணு மட்டுமே எரியும், எல்லாம் தான் எரியும். ராத்திரி செஞ்ச தப்புக்கு பழி தீர்த்துட்டாளே. ஐயோ, ஏண்டா பெரிய பாண்டி, கொட்டாயில கூட்டம் ஜேன்னு வருதுன்ற, கல்லாப்பட்டியில காசு இல்லைன்ற, அது என்ன ஓட்டையா? ஏப்பா ஒருவேளை உள்ள போடுங்க பூரா தடி தடியா இருப்பானுங்களோ? அடிக்கடி நீ என் மாமங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. அறிவு கட்டவன புதுசு புதுசா எவனவனே சேர்த்திய, அவன் எல்லாம் காசை கல்லாவில போடுறானா வேற எல்லையாவது போடுறானா? இல்லையே, இப்ப 2 நாள் 4 டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கேன். நீயா? அப்போ ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமா, உன் தம்பி எங்க? நான் அவனை இப்ப தியேட்டர் பக்கம் சேர கிடையாது. தியேட்டர் பக்கம் அவனும் வரல அப்படின்னா வேற யார சொல்றது? பெரியப்பா ஆடா, புதுப்படம் வந்தாத்தான் உங்க அப்பனும் நீயும் முன்னால வந்து உட்கார்ந்துருவீங்களே. எங்கடா அவன்? எங்க அப்பா தான் கூட போறேன். ஓடு ஓடு. அதுல வேற
என்ன அந்த கவுண்டர் மூடாச்சு, இனிமே நம்ம கவுண்டர் திறக்க வேண்டியதான். பதினஞ்சு பைசாக்கெல்லாம் பணம் கட்டுவாங்களாடா? இல்ல நம்ம இது நாளைக்கு தரணும். ரெண்டில் பார்த்து போ. ஐயோ 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 அம்மா ஐயோ 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 ஐயோ. ஏண்டா கல்லாவே காசுனா கடைசியில் எப்படி ஆகும்? ஏன் கல்லாம் நீங்க கவனிக்கிறதே இல்லையே? உன்னை கவனிக்கணுமா? கத்தாடா கத்தாத குத்தாத. கத்துறா குத்துவேன். குத்துனா கத்துவேன். டேய், குத்துறா கத்துவியா? கத்தா. பாத்துக்கலாம் பாத்து. கண்ணா டேய். டேய் கத்ததாடா. வாட்சி எங்க? அட கண்ணா, அன்னைக்கு அந்த பொண்ணை மாத்தி பார்த்துட்டேனா அவளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத்தனை நாள் அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். எப்படியா அவட்ட நல்ல பேர் வாங்கன்னு சொல்லி வாட்சியை கழட்டி கொடுத்துட்டேன். நாளைக்கு வாட்சியை திருப்பி அவ கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் நீ கேக்குற. அப்ப வாட்சி எங்கன்னு நீ கேட்டது? நான் ஏதோ அடமானத்துல இருக்குதுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அண்ணனே எங்கேயும் அடமானத்துல இருக்கீங்க. மூட்டுடுவோம். மூட்டுக்கு முன்னாடி முள்ளிடு முள்ளு இருக்குடா. ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்படுறிய? அண்ணன் கல்யாணம் நடந்தா தம்பி கல்யாணம் நடக்கும். என் லவ்க்கு ஒரு ஐடியா சொல்றா. நேரம்டா. எனக்கு ஒண்ணு கொடு. ஒண்ணு பண்ணு. நாளைக்கு அந்த பொண்ணு வாட்சை திருப்பி கொடுத்ததுன்னா உடைச்சு. அண்ணன் எந்த ஊரு? இதே ஊர் தான். பார்த்ததே கிடையாது. இனிமே அடிக்கடி பாப்பீங்க. பார்த்துட்டா போகுது. நம்ம பேர் என்ன? சூப்பர் சூப்பராய். கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன். என்னங்க? நான் எப்பயும் சீட்டு குடிக்க மாட்டேங்க. எப்பயும் ஒரு வாட்டி தான். அப்புறம் ஐயோ வாட்ச் எடுத்துட்டு போறாருங்க. எந்த வாட்சி? நீங்க கொடுத்தீங்களே அந்த வாட்ச் தான். நான் உங்க வீட்டுல கொடுத்தேன். உங்களுக்காக தான் வாட்சிங்க வச்சேன். அந்த ஆள் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. யோ வாட்ச் வேணா நீயே போய் வாங்கியா. மரியாதை குறையுது. ஏப்பா சூப்பர். என்னங்க? வாட்சி. ஆமா வாட்சி. அலர் அடிக்குமே. அடிக்கடி 1000 ரூபாய் விலை. இருக்கு இருக்கு. கட்டி கொடுங்க. ஐயோ அதாங்க முடியாது. என்னங்க தகராறு பண்றீங்க? என்னங்க நீங்க தான் சண்டை கூப்பிடுறீங்க? சண்டை ஃபைட். என்னங்க ஃபைட் பண்ண போறேன். நம்ம திறமைய பாருங்க. தூள் பண்ண போறேன் தூள். பரவாயில்ல. சூப்பர் தான்.